ஒருத்தன் ஆஸ்பத்திரியில் சுகம் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் யாருமே பார்க்க வரலன்னு வச்சுக்கோங்களேன், 4 நாளில் முடிஞ்சிடும் கதை. யாருமே பார்க்க வரல, என்னடா ஒருத்தனையும் காணோம் அப்படின்ட்டு யாருமே வரலன்னா அவன் யோசனை பண்ணி பாருங்களேன். ஆனால் சில பேருக்கு பாருங்கள், வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வந்து பார்த்துட்டு ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன்னு சொல்ல 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 படுத்திருந்தவன் எந்திரிச்சு உட்காருவான். எந்திரிச்சவன் அப்படி காலை தொங்க போடுவான். வாக்கிங் ஸ்டிக்கு வச்சு நடந்தவன் அவன் பாட்டுக்கு பாத்ரூமுக்கு நடந்து போவான். ஒரு 1000 பேர் அவனை ஒரு 5 நாளில் பார்த்துட்டாங்கன்னா டக்குன்னு அவன் வெளியேறிடுவான். காரணம், ஒரு மனிதன் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவனை பல பேர் வந்து சொந்த பந்தங்கள்லாம் பார்க்க ஒரு அவன் வந்து கோமா ஸ்டேஜில் இருந்தவன் கூட திரும்ப எழுந்து அவனால் அமர்ந்து உட்கார முடியுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு வேற யார் இல்லை, 95 வயதிலும் இன்னும் தொண்டர்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு இருக்கிற அந்த மன வலிமை இருக்குது பார்த்தீங்களா. ஆட்களை பார்க்க பேச முயற்சி பண்ணுறாரு. நான் அன்னைக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி என் பிறந்தநாள் அன்னைக்கு போய் அவரை பார்க்க போனேன். தலைவரே லியோனி அப்படின்னு வா அப்படின்னாரு. எனக்கு அந்த வாங்குகிற சத்தத்தை கேட்டோன்னா அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு. நானும் என்னுடைய துணைவியாரும் பக்கத்தில் உட்காந்தோம். என் கையை அப்படி எடுத்து இப்படி பிடிச்சி அந்த தொடை மேலே வச்சுக்கிட்டாரு. நான் பேசுகிறத அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தார். ரொம்ப நேரம் அந்த முகத்தை பார்க்க முடியல. ஆனால் அந்த முகத்தை பார்க்க என் மனதுக்கு கிடைத்த அந்த மன வலிமை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அளவே கிடையாது. காரணம், இந்த வயதிலும் ஒரு தொண்டனை சந்திக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த தலைவர். அதுதான் இன்னைக்கு வந்து மன வலிமைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கு. ஆஸ்பத்திரியில் சில பேர் பார்க்க வருவேன், வந்து வியாதிக்காரனை இன்னும் 4 வியாதியை சேர்த்து கொடுத்துட்டு போயிடுவேன். பார்த்துருக்கீங்களா? அப்படி சில பேர் வந்து சேர்ந்துருவேன். சோம்லையா ஐயோ அப்படிமே, ஏன்டா அப்போ ஐயோ என்ன எனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு ஒரு 4 தடவை இப்படி பேசினான்னா அவ்வளோதான். அதே மாதிரி பரீட்சையில் ஒருத்தன் ஃபெயில் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, 12th ஃபெயில் ஆகிட்டான், பேசாமல் விட்டுருங்க. அவனை பேசாமல் விட்டிங்கன்னா அவனாக ரெக்கவர் ஆயிடுவேன். சில பேர் அவனுக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு போய் விடு தம்பி, ஃபிசிக்ஸில் தானே ஃபெயிலாக போனேன். நான் ஒரு தடவை தான் ஃபெயிலாக போனேன், நீ இது வரைக்கும் 50 தடவை சொல்லிட்டியே அதை அப்படின்ட்டு. ஃபிசிக்ஸில் ஃபெயிலாக போகிறது ஒரு பெரிய விஷயமா, கவலைப்படாதன்னு அவன் முன்னாடி அழுகுறது. கவலைப்படாத சாமி, +2 ஃபெயில் ஆகிறதுலாம் ஒரு விஷயமே இல்லை. நீ ஃபெயிலானுன்னு நான் பட்ட வேதனை அவனே வேதனைப்படல, நீ எதுக்கு அவன் முன்னாடி உட்காந்து அழுகுற? அவன் அழுக என்ன முடிவு பண்ணிட்டான்னா, சரி நம்ம ஏதோ ஒரு பெரிய கொடுமை பண்ணிட்டோம் போல இருக்கே, பேசாமல் நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா என்னான்ட்டு அவன் பாட்டுக்கு இருந்தவனை தற்கொலை பண்ண தூண்டுனது வேற யாரும் இல்லை, இந்த 5 குரூப் போய் அழுகுறான் பார்த்தீங்களா, அவன் தான். அதனால் நீங்கள் அவனை ஃப்ரீயாக விட்டுருங்க, அவன் பாட்டுக்கு இருப்பான். அவனுக்கு நீங்கள் ஆறுதல் ஓவராக சொன்னீங்கன்னா ஏதோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு வந்துடும். ஒரு மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது உடல் நலமா, மனநலமா, பொது நலமா? 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ராமு சோமுன்னு. 2 பேருமே பாலம் கட்டுற கான்ட்ராக்டர்ஸ். அப்போ வந்து சோமு வந்து ஒரு நாள் ராமுவை வீட்டுக்கு கூப்பிட்றாரு. நல்ல வீடு, தடல் புடலான விருந்து, சாப்பிட்டு முடிச்சுட்டு பாலத்தை பார்க்க போகிறாங்க. சோமு சொல்கிறாரு, யோ ராமு, இதானே ஏன் கட்டின பாலம்னு. ராமு கேட்குறாரு, யோ எங்கேயா என் கண்ணுக்கு பாதி பாலம் தான் தெரியுதுன்னு. அப்போ தான் சோமு சொன்னார், அங்கே இருக்க வேண்டிய மீதி பாலம் தான் ஏன் என் வீடுன்னு. இதே போல் பை சொல்லிட்டு போயிட்டாரு ராமு. இன்னொரு நாள் வீட்டுக்கு வராங்க, பெரிய விருந்தெல்லாம் முடிச்சுட்டு பாலத்தை பார்க்க போகிறாங்க. பாலத்தை பார்க்க போனால், யோ அப்போ சொல்கிறாரு, இதுதான் நான் கட்டின பாலம்னு. எங்கேயா என் கண்ணுக்கு பாலமே தெரியலன்னு. அப்போ தான் அவர் சொன்னார், அங்கே இருக்க வேண்டிய பாலந்தாயா என் வீடுன்னு. ஐயா காந்தின்னு ஒருத்தர் பிறந்தார், அவர் இறக்கவே இல்லை. ஏன்னா தினம் லட்சக்கணக்கான பேரை 500 ரூபா 2000 நோட்டில் பார்த்து சிரிக்கிறாரு. ஆனால் காமராஜர்னு ஒருத்தர் பிறந்தார், இறந்தார், மறுபடியும் அவர் மாதிரி ஒருத்தர் பிறக்கவே இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநலங்க. ஒரு ஆசிரியர் நினைக்கிறாரு, எப்படா நம்ம சர்வீஸ் முடிஞ்சு நல்லபடியாக ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போவோன்னு. அவர் மாணவன் நினைக்கிறான், எப்படிடா அந்த ஆளை இப்பயே வீட்டுக்கு துரத்தி விடலான்னு. ஒரு கடைக்காரர் நினைக்கிறாரு, எப்படா இந்த பொருள் எல்லாம் விற்று நம்ம பணக்காரன் ஆகிறதுன்னு.
அங்கே ஓர நாம நினைக்கிறோம் எப்படா அந்த பொருளெல்லாம் பழசே ஆஃபரில் கொண்டு வந்து போடுவான்னு. ஒரு குழந்தை தன் அம்மாட்ட ஓடி வந்து சொல்லுது, அம்மா எனக்கு 1 மாதம் லீவு, எனக்கு ஜாலின்னு. அந்த அம்மா நினைக்குது, உனக்கு ஜாலி எனக்கு 7.5 சனின்னு. ஐயா, அன்னைக்கெல்லாம் டிவி பார்த்துட்டு இருக்கிறவங்களோட வயிறு சின்னதாக இருந்துச்சு, டிவியோட அகலம் பெருசாக இருந்துச்சு. இப்போ டிவியோட அகலம் சின்னதாயிருச்சு, உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறவன வயிறு பெருசாகிடுச்சு. ஐயா, ஒரு அம்மா வந்து தன் பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, ஏன்டி நான் தூங்காமல் இருக்கிறேன்னு. எதுக்கு? பிள்ளையை தூங்க வச்சுட்டு அம்மா போய் செல்ஃபோன் பார்க்க. அந்த பிள்ளை கேட்டுச்சு, அம்மா உனக்கு சாயங்காலமே தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க, நீ ஏன் நான் தூங்காமல் இருக்கிறேன்னு. எதுக்கு? அம்மாவை தூங்க வச்சுட்டு அந்த புள்ள போய் செல்ஃபோன் பார்க்க. இன்னைக்கு மட்டும் திடீர்னு செல்ஃபோனுங்கிறது ஒன்று தடை செய்யப்பட்டுருச்சுனாங்க, ஊரில் இருக்கிற பாதி பேர் பைத்தியமாயிருவான், மீதி இருக்க எல்லா பைத்தியமும் நல்லாயிருவாங்க. ஐயா, சிலருக்கு அன்பு காட்ட தெரியவில்லை, சிலருக்கு அன்பு காட்டுவது தெரிவதில்லை, பலருக்கு அன்பு காட்டுவது புரிவதே இல்லை. அளவிற்கு அதிகமான அன்பு முதலில் பிரமிக்கப்பட்டு, பின் ரசிக்கப்பட்டு, சலிக்கப்பட்டு, தொல்லையாக இறுதியில் உதாசீனப்படுத்தப்படுகிறது. கடவுள் வந்து மனுஷனை படைச்சாரு, மனுஷன் இயந்திரத்தை படைச்சான். எதுக்கு? துணி துவைக்க, துணி மடிக்க, வானத்தில் பறக்க, அதுக்கு மேலே நிலாவுக்கெல்லாம் போகிறதுக்கு. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேங்க, அதில் ஒருத்தன் நல்லா அசுத்து தூங்கிட்டு இருக்கிறான். திடீர்னு அந்த பெட்டு தூக்கி வீசுது. என்னன்னு பார்த்தா எழுப்புறதுக்கு ஒரு டெக்னிக்காமா இது. கை இல்லாதவங்களுக்கு செயற்கை கை, கால் இல்லாதவங்களுக்கு செயற்கை கால், இப்போ கண்ணு தெரியாதவங்க கூட சாதிக்கிறாங்க. ஆனால் இறைவன் இயற்கையாய் படைத்த மூளையை ஏனோ மனிதனுக்கு செயற்கையாய் செய்ய தெரியவில்லை. ஓடி வந்து கை கொடுப்பார்களாம் நல்ல மனிதர்களுக்கு என்று, மனநலம் கெட்டு போன மனிதனுக்கு இங்கு யாரு என்று. ஐயா, 2ஆம் உலகப் போரில் அமெரிக்கா ஜப்பான் மீது 2 குண்டு வீசுச்சுங்க. அந்த 2 குண்டால ஜப்பான் தரமட்டமாச்சு. அப்போ ஒரு இளைஞன் போய் ஒரு மூதாட்டிகிட்ட கேட்குறாங்க, இப்போ உங்கள் மனநலம் எப்படி இருக்குதுன்னு. அப்போ அந்த மூதாட்டி சொன்னாங்க, இத்துணை 80 வருட காலமாக நான் நின்று கொண்டிருக்கும் இடத்தில் அண்ணார்ந்து பார்த்தால் எனக்கு சூரியன் தெரியவில்லை, ஆனால் இன்று நான் உட்கார்ந்து கொண்டிருக்கும் இடத்தில் அண்ணார்ந்து பார்த்தால் எனக்கு சூரியன் தெரிகின்றது என்ற நம்பிக்கையுறி என்ற மனவலிமை கொண்ட மக்களால் தான் ஜப்பான் இன்று உலக நாடுகளுடன் போட்டி போடும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறது. வாழ்க்கையில் விழுவது தவறல்ல, விழும் ஒவ்வொரு முறையும் எத்துணை முறை மீண்டு எழுகிறோம் என்பதிலே தான் நம் மனதைரியம் நிற்கின்றது. இத்தகைய மனவலிமை கொண்ட மனிதர்கள் இருந்தால் பஞ்சத்திலும் பட்டினியிலும் வறட்சியிலும் வறுமையிலும் வாடும் சோமாலியா கூட சோலைவனமாகும், பேரரசாகும் என்பதில் ஐயமே இல்லை. சுழரும் வரைதான் பூமி, சுடும் வரைதான் நெருப்பு, நல்ல மனம் இருக்கும் வரைதான் அவன் மனிதன். ஐயா, 2 மனங்கிற பாட்டை அப்பயே பாடிட்டாரு, நான் பாட தேவையில்லைங்க. மனுஷனுக்கு கண்ணு 2, காலு 2, கை 2, ஏங்க காது கூட 2, இருக்கிற பல்லு 32. ஆனால் அவர் ஏன் தெரியுமாங்க 2 மனம் கேட்டாரு? ஒரு மனத்தில் சந்தோஷமாகவும் நல்லதைய நினைச்சு வாழ்றதுக்கும், இன்னொரு மனதில் கெட்டதை மறந்து வாழ்றதுக்கும் தாங்க அவர் கேட்டாரு. அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு வேற்றுப்பாடு என்ன தெரியுங்களா? ராஜராஜ சோழன், அதை பத்தி அக்கா ரொம்ப அழகா சொன்னாங்க. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. ராஜராஜ சோழன் வந்து பிரகதீஸ்வர டெம்பிளை கட்டும் போது ஒரு 5000 யானை, 1,00,000 குதிரைகள், 30,000 வேலை ஆட்கள் எல்லாத்தையும் வச்சு அவ்வளோ அழகா கட்டினாருங்களாமா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது மன்னராட்சி. மன்னராட்சி நடைபெறும் போது ஒரு போராட்டம் கூட வர கிடையாது. ஆனா நம் இந்தியா என்பது ஜனநாயகம், ஜனநாயகம் என்பது மக்களாட்சி. அப்பொழுது ஏன் இவ்வளவு போராட்டம் வருகிறது? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. ஒரு அரசன் பொதுநலமாக இருந்ததால் மன்னராட்சி கூட மக்களாட்சியே ஆனது. ஆனால் இப்பொழுது ஒரு அரசன் சுயநலமாக யோசிப்பதால் ஒரு மக்களாட்சி கூட மனசாட்சி இல்லாமல் போகிறது. உண்மைங்களா இல்லையா? சரி, ஓகே ஐயா, நம்ம தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நம்ம கர்நாடகாவில் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் சொல்லலாம், நார்த் இந்தியாவில் சூப்பர் ஸ்டார்னு வந்துட்டு நம்ம அமிதாப் பச்சனை சொல்லலாம். ஒவ்வொரு மாநிலத்துக்காகட்டும், கோலிவுட்லேருந்து ஹாலிவுட் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்டதுக்கு மட்டும் தான் சூப்பர் ஸ்டார் வைப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து அழகா இருந்தாங்க, நல்ல மனமுடையவர்களாகவும் இருந்தாங்க. ஆனால் ஒரே விஷயம், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் யார் தெரியுமா சூப்பர் ஸ்டாரு? சின்ன ராமேஸ்வரம் மாவட்டத்தில் பிறந்து ஒரு மீனவ குடும்பத்துக்கு வளர்ந்து பொதுநலமா தொண்டாட்டினாரே அப்துல் கலாம் ஐயா. அவர் தான் இந்தியாவுக்கான சூப்பர் ஸ்டாரு. இதை நீங்க மறுக்க முடியுமா? அவர்கிட்ட என்ன சந்தோஷம் இல்லை? வாழும்போது கல்யாணம் என்ன, சாகும்போது கூட அவர்கிட்ட என்ன இருந்தது? இருந்தாலும் சந்தோஷமா செத்தாரு. எதனால? பொதுநலம். அந்த பொதுநலம் தாங்க முக்கியம். அதை முதல் புரிஞ்சுக்கணும் நீங்க. சரி,
இப்போ திருவள்ளுவர்னு சொல்றோம். நீங்களே சொல்லிட்டீங்கய்யா, 2வது மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் வந்து திருக்குறள்னு. அதற்கு இப்போ வரைக்குமே வந்து நம்ம திருவள்ளுவர் வந்து எப்படி இருந்தாரு, என்ன மனசாட்சியில் இருந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. அந்த உருவம் இருக்குங்க இல்லையா, அந்த உருவம் கூட அடுத்தடுத்த தலைக்கட்டு மூலியமா அவங்க சொல்லி இவர் இப்படி இருப்பாரு, இவர் இப்படி இருப்பாரு அப்படின்னு ஒரு கற்பனையா செஞ்சது தான். இருந்தாலும் அவரோட பேர் ஏன் இன்னும் நம்ம போட்டுட்டு இருக்கோம்? உலக பொதுமறை என்று ஒரு பொதுநூல் ஏற்றதுனால இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். உண்மைங்களா இல்லையாயா? இப்போ நம்ம 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மைங்களா இல்லையாயா? 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். சுவிட்சை தொட்டினா ஃபேன் ஓடுது, இதை சுவிட்சை போட்டா லைட் எரியுது, எங்கேயாவது போகணுமா வண்டி இருக்குது, இவ்வளோ சலுகை நம்ம கிட்ட இருக்குது. ஆனா நம்ம வந்து சந்தோஷமா இருக்கோமா? எவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஆனா முந்தைய காலத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா வயல்வெளிக்கு போவான், சந்தோஷமா நாட்டு நடவான், சாயங்காலம் வருவான், நிம்மதியா படுத்து தூங்குவாயா. ஆனா அப்படி இருக்கும்போது அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கு என்ன ஒரு வித்தியாசம் தெரியுங்களா? அந்த காலத்துல திண்ணை கட்டி வைப்பாங்கய்யா. திண்ணை வயசானவங்க கிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு கூட தெரியும். அந்த திண்ணை எதுக்கு கட்டுறாங்கன்னா, நாடோடிகள் யாராவது வந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து இலைப்பாருட்டும், அவங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம், அவங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு திண்ணை கட்டி வச்சாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? பிளாட்டை கட்டி பிளாட்டுக்கும் யாரும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு கம்பி வேலையை போட்டு அந்த கம்பி வேலையை தாண்டி வந்துட்டா அவுத்துறதுக்கு ஒரு நாயை வளர்த்துறாங்களே. இங்கேயா பொதுநலம் இருக்குது? இல்லைங்களே. முதல்ல எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போறீங்கன்னு வைங்க, ஹோட்டல்ல ஒரு அன்லிமிட்டெட் மீல்ஸ் சாப்பிடும்போது எங்க இப்பவே எந்திரிச்சிட்டிங்களா, கொஞ்சம் ரசம் சாப்பிடுங்க, கொஞ்சம் மோர் சாப்பிடுங்கன்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா இந்த காலத்துல என்னங்க பண்றாங்க? ஹோட்டலுக்கு நீங்க போக வேண்டியதில்லை, கல்யாண மண்டபத்துக்கு பாருங்க, நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடியே 10 பேர் நிற்பான். அதை விட ஒருத்தர் சொல்லுவான் பாருங்க, பின்னாடி நின்று இல்லைங்க நாங்கள் வெயிட் பண்றோம், நீங்க கொஞ்சம் மெதுவாகவே சாப்பிடுங்க. பின்னாடி நிற்கும் போது நீங்க நிம்மதியா சாப்பிட முடியுமாயா? நிச்சயமா கிடையாது. சோத்துல கூட ஒரு பொதுநலம் இல்லாத ஒரு விஷயத்துல எங்கேயா இங்க பொதுநலம் இருக்குது, எங்கேயா நிம்மதியும் சந்தோஷமும் இருக்குது? அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்யா. காந்தி இருக்கார் இல்லையா, காந்தி வந்து உடை உடுத்தாம இருந்தாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விவசாயி வந்து அவன் உடை இல்லாம வேலை செஞ்சுட்டு இருந்தாங்காட்டி உடை உடுத்தாம நான் வந்து இருப்பேன், என்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குதோ அன்னைக்கு தான் நான் உடை உடுத்துவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொல்லி போராடினங்காட்டி தான் வந்து காந்திய மகாத்மாங்கிறோம். ஆனா இன்னைக்கு அரசியல்வாதிகளால என்னங்கயா ஆச்சு? அரை நிர்வாணமா டெல்லி வரைக்கும் போய் போராடுறாங்களையா. அதுதாங்கய்யா இந்த பொது நலத்துக்கு சுயநலத்துக்கு இருக்க வித்தியாசம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போறோம்னு வைங்க, நம்ம போய்கிட்டு நம்ம சாமி கிட்ட வேண்டறப்ப என்னன்னு வேண்டறோம்? எனக்கு நல்ல மனத்தை கொடுனா வேண்டறோம், இல்ல எனக்கு நல்ல பொதுநலத்தை கொடுன்னு தான் வேண்டறோமா? ஐயோ எனக்கு காசு பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, நோய் நொடி இல்லாத ஒரு நல்ல உடம்ப கொடுன்னு தான் நாம கேட்கிறோம். அந்த இடத்தில் கூட நமக்கு கோயிலிலும் மன நிம்மதியை கொடுப்பதுதான் உடல். இப்போ வந்து இதை சொல்லும் பொழுதுதான் எனக்கு நம்மளுடைய ரம்யா பாப்பா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. மனநலம்னு பேசினாங்க. கோயில் என்பது உடல்னு சொன்னாங்க, அத கருவறையில் இருப்பது தான் சாமின்னு சொன்னாங்க. ஐயா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அந்த கோயிலை கட்டணும்னால கூட அந்த கருவறைக்குள்ள போக முடியாது. அந்த உரிமை வந்து அந்த பண்டாரத்துக்கு மட்டும்தான் இருக்கு, பூஜை பண்றவருக்கு மட்டும்தான். ஆனா அந்த கோயில்ங்கிற ஒரு பொது இடத்துல உட்காந்து எத்தனை பேர் பிச்சை எடுக்கிறாங்க, எத்தனை பேர் அங்க அன்னதானம் பண்றாங்க, எத்தனை பேர் அங்க உட்காந்து சாப்பிட்றாங்க. இந்த இடத்தில் கூட அனைவருக்கும் பொதுவாக பயன்படுவது அந்த கோயில் என்று குறிப்பிட்ட அந்த இடம் மட்டும்தான். அந்த இடம்தான் இன்று எங்களுடைய உடல். இந்த உடல் தான் ஒரு மனிதனுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருகிறது அப்படிங்கிறேன். நாம ஒரு பெரியவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறோம்னு வைங்க, அவங்க என்னன்னு வாழ்த்துவாங்க? 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்க. என்ன ஒரு அழகிய தமிழ் வாக்கியம். இதை வந்து வாழ்த்துறப்ப அந்த 16 செல்வங்களில் உடல் செல்வம் தான் இருக்குதே தவிர அதில் மனச்செல்வம் பொது செல்வம் என்ற 2 செல்வங்கள் கிடையாது. இப்போ இந்த பெரியவங்க வாழ்த்துறங்கிறப்பதான் நம்ம ஐயா வந்து ஆரம்பிச்சப்ப சொன்னாரு, என்னுடைய திருமண நாளுக்கு நான் போயிட்டு இப்படி கலைஞர் ஐயாவை பார்த்தேன், அவர் தொட மேல கை வச்சு அவர் என் கையை பிடிச்சோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்ததுன்னு. ஐயா இந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, அதே கலைஞர் அவர்கள் நல்ல உடல் நலத்தோடு இருந்து நீங்கள் சென்ற பொழுது அவர் எழுந்து வந்து உங்கள் தலை மீது கை வைத்து உங்களை ஆசீர்வதித்திருந்தால் உங்களுடைய மன நிம்மதியும் நெகிழ்வும் எந்த இடத்தில் இருந்திருக்கும்? அந்த விலையை நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் விலை கொடுத்து வாங்க முடியுமா அந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும்? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் இன்னும் ஒருத்தங்க பேசினாதான் முடிவு வரும். ஆனா நம்ம லியோனி ஐயா அவர்கள் 9வது ஆள் பேசும் பொழுதே தீர்ப்பை கொடுத்துட்டாரு. எல்லாரும் யோசிக்காதீங்க, ரொம்ப நானே சொல்லிடுறேன். நம்ம ரித்திகா தான் 9வது ஆளா பேசினாங்க, பொது நலம்னு பேசினாங்க. அவங்க பேசி முடிச்சோடனே ஐயா என்ன ஒரு
இந்த பேச்சை நான் பேசியிருந்தேன்னா இந்நேரம் நான் ஆஸ்பத்திரியில தான் இருந்திருப்பேனாரு. அந்த இடத்தில் கூட உடல் நலம் என்ற ஒன்று தெம்பில் இருந்தால்தான் அவ்வளவு சிறப்பாக பேச முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துக்கே தீர்ப்பு வழங்கிட்டாரு. இங்க பேசினவங்களுடைய பேச்சை வச்சே உன்னுடைய பாயிண்ட்ல நீ பேசுற பத்தியா, உண்மையிலே நீ தான் சுயமாக சிந்தித்து இப்ப பேசிட்டு இருக்கிற. நீ அவ்வளோ பேர்த்தோட பேச்சையும் கவனிச்சு அதை நுட்பமாக அதை கிரகித்து அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க பார். உண்மையிலே மனமார்ந்த பாராட்டு. விவேகானந்தர் வாழ்க்கையில நடந்து அந்த நெகிழ்விலிருந்து அவர் உருவாக்கின ஒரு வார்த்தை தான் உடலினை உறுதி செய். இது என்னாச்சுன்னா, ஒரு விவேகானந்தர் நடந்து போயிட்டு இருந்தாராம். பின்னாடி 3 குரங்கு அவரை துரத்திட்டே வந்திருக்கு. திரும்பி பார்த்தவர், ஐயோ என்னடா இது, நம்ம பின்னாடி 3 குரங்கு வருதே அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. குரங்கு வேகமா நடக்குது. திரும்பி பார்க்குறாரு, ஐயோ குரங்கு வேகமா வருது, இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. உடனே 2 எட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடி போய் நின்று திரும்பி பார்க்கறாரு, குரங்கு ஓடி வருது. அப்புறம் தான் நிற்கிறாரு, நம்ம உடம்புல இருக்கிற பலம் என்னன்னு நம்ம தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கோம்னு அவர் சிந்தனையில் தோன்றுச்சு போல. திரும்பி நின்று இவர் ஓடினாரு பாரு குரங்க நோக்கி, குரங்கெல்லாம் ஓடி போய் மரத்து மேல ஏறிச்சு. அந்த இடத்துல அவர் சொன்ன வாக்கியம் தான் உடலினை உறுதி செய். எந்த ஒரு இடத்தில் உங்கள் உடல் உறுதியோடு இருக்கிறதோ அந்த இடத்தில் உங்களுக்கு மனநலமும் பொது நலமும் தானாக பிறக்கும். அந்த இடத்தில் தான் உங்களுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மைய சொல்வேன், நல்லத செய்வேன், தன்னானா தானா தன்னா தானா, வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஏய் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஏன் அந்த பாடலை கேட்கும் போது உங்களுக்கு என்ன நல்லா தோணுது? இருக்கு இந்த பாட்டு. அதுக்கப்புறம் பாடினதெல்லாம் கேட்டீங்கன்னா நீ இந்த தலைப்பிலே பேச மாட்ட. பிறந்த ஊருக்கு புகழச்சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு, 4 பேருக்கு நன்மை செஞ்சா கொண்டாடுவார் பண்பாடுவார். என்னாலும் உழைச்சதற்கு பொன்னாக பலன் இருக்கு, ஊரோடு சேர்ந்து வாழுங்க, அம்மன் அருள் சேரும் தினம் நம்ம துணை ஆகும். ஐயா ஃபர்ஸ்ட் மனசை தங்க மாதிரி இருந்தாதாங்க ஐயா பிறந்த ஊருக்கு புகழ தேட முடியும், வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேட முடியும். இதுல மனநலமே இல்லை அப்படிங்கிறப்போ எங்க இருந்துங்க ஐயா நான் பொதுநலம் பண்றேன், நான் உடல்நலத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லி இருக்க முடியும்? மனசு தாங்க ஐயா ஒரு மனிதன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும்னா அவனுக்கு மனநலம் தாங்க ஐயா அடிப்படையா இருக்குது. ஐயா அடுத்தது, இன்றைய அரசியல் பொதுநலமா இருக்கா மனநலமா இருக்கா? எனக்கு தெரியல. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். உங்கள்கிட்ட தாங்க ஐயா ஒரு கேள்வி கேட்டேன். பொதுநலங்கிறத தேடி தேடி பார்த்தாலும் காணாம். ஆனால் மனநிலை பாதிக்கப்பட்டு இன்னைக்கு கிடக்குதுங்கிறது நல்லா தெரியுது இன்னைக்கு இருக்க அரசியல். அப்புறம் எப்படிங்க ஐயா இங்க பேசினா அத்தனை பேரும் அவங்க அதை பண்ணாங்க இவங்க இதை பண்ணாங்க? ஏங்க ஐயா ஐயா குடியை கெடுக்கும்னு சொல்லி எழுதி போடுற பாட்டில அதை தடை பண்றதுக்கு யாருக்குமே தோணலையேங்க ஐயா. ஏங்க ஐயா இது அவங்க பொதுநலம், இது அவங்க பொதுநலம். ஐயா நம்மெல்லாம் பச்சை தமிழங்க ஐயா, பச்சை தமிழன், பச்சை யாடை அணிந்து போடுறாங்க ஐயா டெல்லியில. காரணம் விவசாயிங்க ஐயா. தண்ணி பாத்தீங்களா, அவன் மனநிலைமை தாங்க ஐயா அங்க பேசுது. அந்த போராடக்கூடிய பொதுநலம் இருந்தாலுமே அதை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க அரசியல்வாதிகளுக்கு சுயநலம் தானங்க ஐயா இருக்காங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க மட்டும் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாருமே மனநலத்தோட வாழ்றதில்ல. மனநலத்தோட ஒருவன் அரசியல் இருந்தால் மட்டும்தான் ஐயா. எம்ஜிஆர் மாதிரி உண்மையை சொல்ல போனா அவர் ஆட்சி பண்ணப்ப எப்படி இருந்ததுங்க ஐயா நம்ம நாடு? ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சிகரம் கூட சிறியது தான் ஐயா, உன் சிந்தனை உச்சத்தினை தொடுமறை. ஐயா நீங்க எப்பவுமே மூளை சொல்றபடி கேட்காதீங்க. ஏன்னா மூளை சுயநலமா தாங்க யோசிக்கும். ஆனா மனசு ஒண்ணு மட்டும் தாங்க ஐயா மத்தவங்களுக்காக யோசிக்கும். ஐயா இப்ப என்கிட்ட கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, ஆனா என்கிட்ட மன வலிமை இல்லைங்க ஐயா. எழுந்து ஆட முடியல, என்னால ஒன்றும் பண்ண முடியல. ஆனா இன்றைக்கும் எத்தனையோ இளைஞர்கள் கை இல்லாம கால் இல்லாம இதே கலைஞர் தொலைக்காட்சியில ஆடி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவங்க மன நலம் தானங்க ஐயா காரணம். அடுத்தது ஏபிஜே அப்துல் கலாமுங்க ஐயா. ஏபிஜே அப்துல் கலாம் பத்தி எல்லாருமே பேசுனாங்க, நானும் கொஞ்சம் ஒரு சில வார்த்தையை பேசணும்னு நினைக்கிறேன். ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு மிக சிறந்த பொதுநலவாதிங்க ஐயா. அவர் பொதுநலவாதியா இருக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நான் வரேன். அவர் படிச்சுட்டு இருக்கிறாரு. படிச்சுட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, என்னுடைய ஒரு சிறந்த குறிக்கோள் என்னன்னா நான் ஒரு சிறந்த பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவருடைய படிப்பு முடிஞ்ச உடனே அவர் ஒரு இன்டர்வியூக்கு போறாருங்க ஐயா. ஃபர்ஸ்டா அந்த இன்டர்வியூக்கு போன உடனே முதல் இன்டர்வியூலயே அவர் தோல்வி தழுவுறாருங்க ஐயா. அப்படி தோல்வி தழுவியும் அவர் மனதுடைய இல்லைங்க ஐயா. உடனே போயிட்டு இருக்காரு, கொஞ்சம் மனசுடைஞ்சு தான் போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அவர் குருவை பார்க்கறாரு. அந்த குரு சொல்றாரு,
நீ எந்த இடத்தில் தோற்றாயோ எதற்காக தோற்றாயோ அதை விட புதியதாக ஒன்றை நீ புதுப்பிக்க போகிறாய் என்று சொல்லி ஊக்குவித்ததால் தான் ஐயா இன்னைக்கு அப்துல் கலாம் உலகநாயகனாக உலகம் போற்றும் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு அவனுடைய மன நலம்தான் ஐயா காரணம். ஆகவே மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது மனநலம் 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 என்றுமே மனநலம் மட்டும்தாங்க ஐயா ஒரு மனிதனுக்கு நிம்மதி மகிழ்ச்சியும் தரும்.